கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியின் மூலமாக கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை அவர் தம்முடைய மரணத்திற்கு முன்பதாக, பாடுகளுக்கு முன்பதாக சீஷர்களோடு பேசின அந்த காரியங்களை தான் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். முதலாவது காரியம், முதலாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இப்போ இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிப்பதற்கு முன்பதாக நான் இப்படிப்பட்ட மரணத்தை அடையப் போகிறேன் என்று சொல்லி, உங்களிடத்திலிருந்து நான் என் பிதாவினிடத்தில் போகிறேன் என்று சொல்லும்போது அவர் முதலாவது சொன்ன வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. யாருக்கு கலக்கம் வரும்? யாருக்கு கலக்கம் வரும்? அம்மா ஏதோ சொல்கிறாங்க, ரொம்ப அன்பாக இருக்கிறவங்களுக்கு கலக்கம் வரும். ஓகே, பயப்படாமல் இருக்கிறவங்களுக்கா? நம்பிக்கையற்றவர்களுக்கு கலக்கம் வரும். ஓகே, இப்போ இங்கே இருக்கிறதுல யாராவது ஒருவர் நான் இதுவரைக்கும் கலங்கினதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஏனென்றால் மனிதனாய் பிறந்திருக்கிற யாவருக்குள்ளும் ஒரு கலக்கம் எப்போதுமே இருந்து கொண்டே, தொடர்ந்து கொண்டே அது இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது அம்மா விட்டுட்டு போயிடுவாங்களா, அப்பா விட்டுட்டு போயிடுவாங்களா, கலக்கம் வரும். அது கொஞ்சம் வளரும்போது நான் எழுந்து ஓட முடியுமா, கலக்கம் வரும். அடுத்தது வளரும்போது ஐயையோ படிக்கலைன்னா அடிப்பாங்களே, ஒரு விதமான கலக்கம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பெரியவனாகும்போது எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், அப்படிப்பட்ட ஒரு கலக்கம். அடுத்தது வேலையை படித்து முடிக்கும்போது என்ன வேலை கிடைக்கும், கலக்கம். அப்புறம் அதுக்கு அடுத்தது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா, சிலருக்கு அப்படி ஒரு நினைவு. கல்யாணம் பண்ணால் எப்படிப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன், எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணுவேன், கலக்கம். அடுத்தது கல்யாணம் பண்ணால் நமக்கு சோறு எப்படி கிடைக்கும், வேலைக்கு போகலன்னா பொண்டாட்டி திட்டுமா அல்லது இப்போ வீட்டுக்கார் திட்டுவாங்களா, என்ன கலக்கங்கள் அப்படியே எகிரி கொண்டே போகிறது. சரி, அங்கே தான் முடியுமா? இல்லை. அடுத்தது பிள்ளை பிறந்துச்சுன்னா, பிள்ளை பிறக்கலைனாலும் பிரச்சனை, பிறந்தாலும் பிரச்சனை. பிறக்கலைனா ஊரெல்லாம் சேர்ந்து சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அதனால கலக்கம். பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்துவேன். ஸோ இப்படியெல்லாம் கலக்கங்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டே வருகிறது, சுடுகாடு மட்டும். ஆனால் இந்த கலக்கங்களுடைய காரணம் என்ன? இந்த கலக்கங்களுடைய காரணம் என்ன? எல்லாமே நான் இருக்கிற நிலையை அறியாதபடியினாலே. நான் இருக்கிற நிலை, இப்போ ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் நிச்சயமாக தாயும் தகப்பனும் விட்டுட்டு போக மாட்டாங்கன்ற அந்த நம்பிக்கை, அந்த இதானது அந்த குழந்தைக்கு எனக்கு தெரியாது. அதனால் அந்த குழந்தை அழுவுது. ஆனால் அதே குழந்தை வளரும்போது ஐயோ அடுத்த கலக்கம் வந்துருச்சு, பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்கிற நிலைப்பாட்டினால கலக்கம் உள்ள வருது. எதிர்காலத்தை குறித்த கலக்கம் ஏன்? பார்க்குறவன் நம்மளை என்ன சொல்லுவான். அப்போ நமக்காக நம்ம வாழ்கிறதே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு இந்த இடத்துல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா நான் இப்பொழுது என் பிதாவினிடத்தில் நான் போகிறேன், அங்கே உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்ப வந்து உங்களை கூட்டிக் கொள்வேன்றார். ஸோ இதுதான் பிளஸ்ஸிங். ஆண்டவருடைய பாடு, மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். அவரோடு கூட நான் என்றென்றைக்கும் இருப்பேன். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு
சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். இப்படிப்பட்ட நம்பிக்கை, இப்படிப்பட்ட விசுவாசம் எனக்குள்ளே காணப்படுகிறதா? ஆனால் பலவிதமான கலக்கங்களினாலே நம்முடைய விசுவாசம் கேள்விக்குறியானதாய் மாறிவிடுகிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தேவன் யாரு சொல்லுங்க. சிலர் டவுட்டாக சொல்கிறாங்க, பிதாவா இருக்குமா இல்லை வேற ஏதாவது இருக்குமா? இப்போ உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லும்போது அந்த வார்த்தைகளை இந்த உலகத்திற்கு அவர் கொடுக்கிறார். நீங்கள் கலங்காதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் இப்பொழுது உங்களுக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுவதற்காக கடந்து செல்லுகிறேன். நான் மரித்து அப்படியே இருப்பதற்காக செல்லவில்லை, மாறாக உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கிறவராக நான் திரும்ப வரப்போகிறேன். அப்போ முதலாவது ஆசீர்வாதம் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லும்போது அவர் ரெண்டாவது காரியத்தை மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறார். என்ன? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்போ தேவன் என்று சொல்லும்போது இந்த இடத்துல கீழே வருகிற வசனங்களை படிக்கும்போது பிதாவினிடத்திற்கு நான் செல்லுகிறேன் என்று சொல்லும்போது பிதாவை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த 14ஆம் அதிகாரத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவனை குறித்து மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லும்போது இந்த இடத்துல ஆண்டவராகிய கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார், என் பிதாவினிடத்தில் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருங்கள், அப்பொழுது என்னிடத்தில் நீங்கள் விசுவாசமாய் காணப்படுவீர்கள். இந்த விசுவாசம் உங்களை தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியின் மூலமாக வழி நடத்துவதற்கு ஏதுவாக உங்களை இட்டு செல்லுகிறதா இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது 7வது வசனத்தை வாசிப்போம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இப்போ என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்னை நீங்கள் அறிந்தீர்களானால், கிறிஸ்துவை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல சில நேரங்களில் சில மக்களுக்கு சில குழப்பங்கள் உண்டாகும். பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவி யார், இதில் ஒரு குழப்பங்கள் உண்டாகும். ஆண்டவர் மிக தெளிவாக இந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அப்போ என்னை அறிந்திருக்கிறவன் பிதாவே அறிந்தேன். ஏனென்றால் ஏன் சொல்கிறாரு? அடுத்து 10வது வசனம் வாசிங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? 11 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். இப்போ என்னுடைய கேள்வி, இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எத்தனை பேருக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார்? இங்கே எத்தனை பேருக்குள்ள? எல்லாரும் கைது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் யாவருக்குள்ளும் வாசமாக இருக்கிறார். இதை எத்தனை பேர் உறுதியாக நம்புறீங்க? அத்தனை பேரும் உறுதியாக நம்புகிறோம். இப்போ கண்ணால் பார்க்க முடியுதா கிறிஸ்து? உங்களால் முடியல. ஆனால் உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். இப்போ கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உங்களால் உறுதியாய் சொல்ல முடிகிறது. ஆனால் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறார் என்பதை உங்களால் அறிய முடிகிறதா? கொஞ்சம் கடினமாக இருக்கிறது.
இயேசு என்ன சொல்றாரு? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார். இந்த திருத்துவத்தின் காரியம் ரொம்ப முக்கியமானது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன், 3 பேரும் சேர்ந்த ஒரு நிலைப்பாடு, சேர்ந்த ஒரு நிலைதான் தேவத்துவம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவத்துவம். ஸோ தேவன் என்று சொல்லி எலோகிம் என்கிற எபிரேய பதமானது தேவன் என்று சொல்லி நம்ம தமிழ் வேதாகமத்தில் மொழியாக்கம் செய்யப்படுகிறது. இந்த எலோகிம் என்கிற பதத்தில் 3 இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் அங்கே காணப்படுகிறார்கள். இப்போ இந்த 3 பேருக்குள்ளும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த 3க்குள்ளும் எந்த விதமான வித்தியாசம் காணப்படவில்லை. ஆனால் இவருடைய செயல்பாடுகள் அவர்களுக்கென்று குறிக்கப்பட்ட நிலையில் ஆங்காங்கே நடைபெறுகிறது. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் காரியங்களை முன்னறிந்து அவர் நமக்காக முன்குறித்து குமாரனிடத்தில் கொடுக்கிறார். குமாரனிடத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்களை குமாரனாகிய கிறிஸ்து நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்து நிறைவேற்றி முடிக்கிற காரியங்களை தொடர்ந்து வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இந்த 3 பேரும் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறார்களா இல்லையா? ஏன்னா இந்த இதில் நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு குழப்பங்கள் வருவதற்கு உண்டு. காரணம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னா 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சிலர் சொல்லுவது உண்டு. எந்த இடத்துலையும் வேதம் முரண்படுவது கிடையாது. முதலாவது வேதாகம் எழுதப்பட்ட முதலாவது வசனம் ஆதியாகமத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஸோ இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த், ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து விட்டார்கள். இப்போ இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம படிக்கும்போது, தமிழ் வேதாகமத்திலையும் ஆங்கில வேதாகமத்திலையும் படிக்கும்போது இதில் சின்ன குறைபாடு தெரிகிறது. என்னென்னா, புரிந்து கொள்வதிலே குறைபாடு. தெளிவாக தான் அது இருக்குது, ஆனால் புரிந்து கொள்வதிலே குறைபாடு. என்னவென்றால், எபிரேயத்திலே 7 வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. ஆனால் நமக்கு மொழியாக்கம் செய்து கொடுக்கப்பட்டது 5 வார்த்தைகள் மட்டுமே. இங்கே எபிரேயம் படித்தவர்களுக்கு நான் அடிக்கடி அந்த காரியங்களை சொல்வது உண்டு. 7 வார்த்தைகளில் 5 வார்த்தைகள் மட்டுமே மொழியாக்கம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரஷித், பரா, எலோஹினு, எத், ஹஷமாயும், வயத், ஹாரட்ஸ். இதுதான் எபிரேய வார்த்தை. எத்தனை வார்த்தை வந்துச்சு? பெரஷித், பரா, எலோஹிம். அடுத்தது சொல்லப்படுகிறது ஹஷமாயும், எத் ஹஷமாயும், வயத், ஹாரட்ஸ். அப்போ வயத், ஹாரட்ஸ் என்கிற இந்த வார்த்தைகள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. எத், வயத், இந்த 2 வார்த்தைகளும் மொழியாக்கம் செய்யப்படாமல் விட்டுவிடப்பட்டிருக்கு. காரணம், இது கிராமரில் என்ன சொல்லுவாங்கன்னா, சில நேரங்களில் உடைய என்று சொல்லி சொல்லுவார்கள் என்று சொல்லி ஒரு சாரார் அப்படியே விட்டுவிட்டார்கள். ஆனால் தமிழ் வேதாகமத்தில் தெளிவாக இருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆனால் இதில் ஒரு சின்ன குறைபாடு என்னென்னா, இதை புரிந்து கொள்வதில் மொழியாக்கம் கரெக்டு தான், ஆனால் புரிந்து கொள்வதில் குறைபாடு என்ன, தேவன் யார் என்பதை அந்த இடத்துல குறித்திருது. எபிரேய வேதாகமத்தில் இருக்கிறது. எத் என்று சொல்லப்படுவது ஆலஃப், தவ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 எழுத்துக்கள் அடங்கியது. ஆலஃப் எபிரேய எழுத்துக்களுடைய முதல் எழுத்தாக காணப்படுகிறது. தவ் எபிரேய எழுத்துக்களுடைய கடைசி எழுத்தாக காணப்படுகிறது. இதை சொல்லும்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கும், ஆனால் கிரேக்கத்தில் சொல்லும்போது ஈஸியாக புரியும். அல்ஃபா ஒமேகா வெளிப்படுத்தலாம் வாசிக்கிறோம். ஏன்னா கிரேக்க பாஷையில் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டதுனால அல்ஃபா ஒமேகான்னு அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். அல்ஃபானா எதை குறிக்கிறது? ஆலஃபை தான் குறிக்குது. ஆலஃப்லேருந்து தான் அல்ஃபா வருது. தவுல இருந்தால் ஒமேகாங்கிற எழுத்தானது வருகிறது. அப்போ அல்ஃபா ஒமேகா என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம், ஆனால் ஆலஃப் தவ் என்பது நமக்கு புரியவில்லை. காரணம், மூல பாஷை நமக்கு அறியாதபடியினாலே. அப்போ அல்ஃபாவும் ஒமேகாவுமா இருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ முதலாவது வசனத்திலேயே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் கொலோசியருக்கு எழுதிய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சகலமும் அவருக்காக அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லுவார். யார் சிருஷ்டித்தது? இயேசு கிறிஸ்து. அப்போ நாம் வேதத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இயேசு கிறிஸ்து அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தோம் என்றால் அடுத்த வசனத்தில் 2வது வசனத்திலே, ஆதியாகமம் 2வது வசனத்திலேயே வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ரூவ கெலோகிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தேவ ஆவியானவர், ரூவ கெலோகிம், தேவ ஆவியானவர். அதை தான் புதிய ஏற்பாட்டில் மொழியாக்கம் செய்து எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். அந்த இடத்துல ரூவ கெலோகிம் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தேவனுடைய ஆவியானவர். இதையே தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. 16வது வசனத்தை யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இப்போ நல்லா கவனிங்க. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். இந்த இடத்துல ரொம்ப அழகாக இயேசு கிறிஸ்து சொல்றார், நாங்கள் திருத்துவமாய் காணப்படுகிறோம், ஒன்றாய் இருக்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை. இப்போ தேவனுடைய ஆவியாக இருக்கிறவர் உங்களிடத்திலே வந்து பலன் கொண்டு உங்களிலே கிரியைகள் செய்ய ஆரம்பிக்கிறவராய் இருப்பார். இப்போ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வேலையே செய்யலையா? வேலை செஞ்சாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? சொல்லுங்க. சிலர் செஞ்சாரு, செய்கிறாரு, இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு வேலை இருந்துச்சா இல்லையா? என்ன, எங்கேயாவது ஒரு இடம் சொல்லுங்க பார்க்கலாம், எக்ஸாம்பிள். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்தது எத்தனை பேர் ஆசரிப்பு கூடாரத்தை பயன்படுத்தும் போது இது செய்ய சொல்லும்போது மோசேட்ட ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ள சொல்லுகிறார்? பெசலெயேல். பெசலெயேல் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான்? தேவ ஆவியினால் நிறைந்தவனாய் காணப்பட்டான். தேவ ஆவியினால் நிறைந்தவனாய். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்பப்படுவதற்கு தேவனுடைய ஞானமும் தேவ ஆவியினாலும் நிறைந்தவனாய் காணப்படுகிற பெசலெயேலை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வேலை செஞ்சாரா இல்லையா? என்னமோ புதிய ஏற்பாட்டில் தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றாரு. அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரே இல்லை என்கிற நிலைப்பாடு பல இடங்களிலே இன்றைக்கும் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் மிக தெளிவாக இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியமும், அதே போல் யாத்ராமத்தின் புத்தகத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல சொல்லும்போது பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பெசலெயேலை நீ தெரிந்து கொள், இதற்காக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் மிக தெளிவாக தம்முடைய செயல்பாடுகளை வைத்திருந்தார். அப்போ ஏன் இந்த இடத்துல வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறார்? வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த காரியம் சொல்லப்படுவதனுடைய காரணம் என்ன? ஏனென்றால் அன்றைக்கு விசுவாசத்தில் அவர்கள் யெகோவா தேவன் மாத்திரமே தேவன் என்பதை அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். யெகோவா தேவன் மாத்திரமே தேவன் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக வெளிப்பட போகிற ஆசீர்வாதம், தேவ ஆவியானவர் உங்களை விட்டு எடுபடாதபடிக்கு என்றென்றைக்கும் உங்களுடனே வாசமாய் இருந்து உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறவராய் வரப்போகிறார், பலத்துடனே வரப்போகிறார். அன்று இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு கொண்டு வர கர்த்தர் தம்முடைய தூதன் மூலமாக செயல்பட்டது போல
இன்றைக்கும் செயல்படவிருக்கிறார் என்கிற காரியத்தை தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஜனங்கள், ஜனக்கூட்டம் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்கு நேராக தேவ ஆவியானவர் செயல்படுவார். வேறொரு தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை இப்படியாக வழி நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அங்கே சொல்லப்பட்ட ஆவி வேற, இங்கே சொல்லப்பட்ட ஆவி வேற இல்லை. ஒரே ஆவியானவர் ஆதியாம் முதற்கொண்டு வெளிப்படுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர். அவர் தேவனுடைய ஆவியானவர். இப்போ ஏன் இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் பிதாவை குறித்தும் தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியை குறித்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து எதற்காக பிதாவையும் பரிசுத்த ஆவியும் சொல்லணும்? ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது திரியேக தேவன் என்பதை ஆதி முதற்கொண்டு வெளிப்படுத்தினதை இவர்கள் விசுவாசியாமல் இருந்தார்கள். அன்று காணப்பட்ட ஜனங்கள் விசுவாசியாமல் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், வரப்போகிற பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நாங்கள் 3 பேரும் வேற இல்லை. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 5வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதான் இங்கே எபிரேயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கீழே தமிழில் இஸ்ரவேலை கேள், நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோகேனு அடோனாய் எஹாட். அழகாக இங்கே எழுதப்பட்ட எபிரேயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தமிழ்லையும் எழுதப்பட்டிருக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு. அப்போ ஷமா இஸ்ராயேல், இஸ்ரவேலை கேள், எலோகேனு உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய எலோகீனோ அடோனாய். அடோனாய் என்கிற பதம் யாவே என்கிற பதத்துக்கு இணையான ஒரு பதமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால அடோனாய் என்று சொல்லி உபயோகப்படுத்த. அடோனாய் யெகோவா கர்த்தர் மொழியாக்க செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது மறுபடியும் அடோனாய் கர்த்தர் ஒருவரே, ஒருவரே எஹாட். ஏன் இந்த இடத்துல 3 பேரும் ஒருவராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாங்கள் மூன்று ஆழ்த்துவமாக காணப்பட்டாலும் மூவரும் சேரும்போது தேவன் என்கிற பதத்திலே நாங்கள் வெளியாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ யூதர்கள் இந்த யெகோவா தேவன் என்கிற அந்த ஒரே நாமத்தை மட்டும் உடையவராய், ஒரே கர்த்தரை உடையவராய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுவதனால திருத்துவத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவே இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் சொல்லும்போது, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஸோ முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் இங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலம். இப்போ இந்த 3ம் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு இணையாக காணப்படுகிறது. எதுக்கு இணையாக காணப்படுகிறது? ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு இணையாக காணப்படுகிறது. இதை தான் யோவான் தான் எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 7வது வசனத்தை வாசிப்போம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆவி ஆத்துமா சரீரம். இப்போ இந்த இடத்துல இருதயம் என்று சொல்லும்போது ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ இங்கே நல்லா கவனிக்கணும். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே
ஆவின்னா நமக்கு தெரியும், அதே போல் ரத்தம் என்றாலும் தெரியும். ரத்தம் சரீரத்தில் காணப்படுகிறது, அதில் ஜீவன் இருக்கிறது. ஆவி தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஜலம் என்கிற வார்த்தையானது இந்த இடத்துல கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்றால், தேவனுடைய வார்த்தை குறிக்கக்கூடியதான காரியமாய் காணப்படுகிறது. குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த இடத்துல குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆவி, ஜலம், ரத்தம், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி இவையாவும் மூவரும் ஒன்றாய் காணப்படுகிறது. இப்போ நமக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் ஒன்றாய் காணப்படாது. மூணையும் பிரித்தா ஆவி எடுத்துட்டா என்ன ஆகும்? உசுறு போயிடும். உசுறு போயிடும், அவ்வளோதான். இருதயம் கடைசியாக நிற்கிறது என்ன? ஹார்ட்டு தான். டப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்கிறது நின்று போச்சுன்னா சொல்லிடுவாங்க, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கிறது போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூன்றும் ஒருவராக இருக்கிறார்கள். இப்போ இருதயம் வேறு, ஆத்துமா என்பது வேறு, ஆவி என்பது வேறு. ஆவியும் ஆத்துமாவும் ஒன்று சேர படைத்த தேவனிடத்தில் அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த இருதயமானது, சரீரமாகிய இருதயமானது மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ பிரிக்கப்படும் போது தான் தெரியும், இயேசு கிறிஸ்து இப்படியாக தம்மை மண்ணுக்கு ஒப்பு கொடுக்க போகிறார் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவனுடைய காரியங்களை அந்த இடத்துல வெளிப்படுத்தி தருகிறார். இதோ நீங்கள் விசுவாசிக்கிற காரியம் என்ன? இப்போ 23வது வசனத்தை வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு, நான் சொல்லியிருக்குதா? நாங்கள். அப்போ எத்தனை பேர்? ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை நாங்கள். அதே தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எலோகீம் என்கிற பதமானது அது பன்மை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அதே போல் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, மனிதனை படைக்கும்போது தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே என்று சொல்லும்போது அந்த இடத்துலையும் பன்மை குறிக்கக்கூடிய வார்த்தையாக சொல்லுகிறார். அப்போ நாங்கள் வந்து அவனோட யாரோடு வாசம் பண்ணுவோம்? இப்போ 3வது காரியத்துக்குள்ளே போகிறோம். நாங்கள் வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் அவனுக்குள் வாசம் பண்ணுவோம். யாருக்குள்? என்னில் அன்பாய் இருக்கிறவன். யார் அன்பாய் இருக்கிறவன்? வசனம் என்ன சொல்லுது? 21வது வசனத்தை வாசிக்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னில் அன்பாய் இருக்கிறவன் யாரு? கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவன். யார் ஒருவன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறானோ அவனே தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறான். அவனிடத்தில் யார் வந்து வாசமாக இருப்பார்கள்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் வந்து வாசமாக இருப்பார்கள். யார் ஒருவன் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறானோ. இப்போ நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லும்போது புதிய ஏற்பாடு இருந்துச்சா? சொல்லுங்க. புதிய ஏற்பாடு எழுதிட்டாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் தான் சீஷர்கள் எழுதுகிறார்கள். ஆண்டவர் கற்பனைகள் என்று சொல்லப்பட்டது அப்போ புதிய ஏற்பாட்டில் சொல்லலையா? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எழுதின வார்த்தைகள் தான் ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களை தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லுகிறார். அப்போ யூதர்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி தருகிறார் தேவனாகிய கர்த்தர். இந்த இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், திரியேக தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருக்கும்போது, என்னிடத்தில் நீங்கள் அன்பாய் இருக்கிறீர்கள் என்பது எப்படி வெளிப்படும்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லியிருக்கிறோன்னமாக, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும்
ஆத்துமா பிதாவாகிய தேவனை குறிக்கிறது, இருதயம் குமாரனாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது, பலன் முழு பலத்தோடும் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வந்து இடைப்படும் போது நீங்கள் இந்த உலகத்திற்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த உலகத்திற்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுடைய இருதயம் கலங்கி போனதாய் காணப்படுகிறது. உங்களுடைய இருதயம் பயத்தோடு காணப்படுகிறது. உங்களுடைய இருதயம் துவண்டு போனதாய் காணப்படுகிறது. உங்களுடைய இருதயம் பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறதாய் இருக்கிறது. வெளியே வாருங்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். ஆண்டுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். ஆண்டுடைய கற்பனைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்கள். என்னிடத்தில் அன்பாய் இருக்கும்போது என் பிதாவின் இடத்தில் அன்பாய் இருக்கிறீர்கள். என் பிதாவின் இடத்தில் அன்பாய் இருக்கும்போது குமாரனாகிய பரிசுத்த ஆவியாகிய தேவனிடத்தில் நீங்கள் அன்பாய் இருக்கிறீர்கள். நாங்கள் வந்து சொல்ல மாட்டேன்றீங்களா வசனத்தை? நாங்கள் வந்து உங்களுக்கு அவனோட வாசம் பண்ணுவோம். இதை தான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினா. இப்ப நமக்குள்ளே வாசம் பண்ணுவது யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இப்ப 3 பேரும் சேர்ந்து தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்து இருந்தா பிதா இருக்கிறார், பிதா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மூவரும் இணைந்து நமக்குள்ளே செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நாம் எப்படி காணப்பட வேண்டும்? உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிற இருதயமாக அல்ல. தேவனிடத்தில் வசனத்தை சொல்லுங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போறேன், உங்களுக்கு இன்னொரு தேற்றரவாளரை நான் தருவேன். உங்களுக்குள்ளே செயல்படுகிற ஒரு ஆவியானவரை நீங்கள் காண்பீர்கள். செயல்படுகிற ஆவியானவரை உங்களுக்குள்ளே நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதை தான் இந்த இடத்துல சொல்றார். தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த காரியங்களை நீங்கள் படிக்க முடியும். இப்போ 3 காரியங்களை சொன்னேன். உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். முதல் வசனத்திலிருந்து சொன்னேன். அடுத்தது 2வது காரியம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆகவே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அவர்கள் நமக்குள்ளிருந்து கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். 3வது ஆசீர்வாதம், எப்போ இது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படும் போது. நீ என் கற்பனையை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறோம். அப்போ 3 காரியங்களும் இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற மனுஷன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறான். யார் இந்த கற்பனைகளை கை கொண்டு அவர்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் மூவரும் வாசம் பண்ணுவார்கள். வாசமாக இருக்கிறார். இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? ஆண்டுடைய வாசனத்திலிருந்து தானே சொல்லப்பட்டிருக்கிறது, வேற எங்கிருந்தும் எடுக்கப்படவில்லை. ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து தான் இந்த காரியம். இப்படிப்பட்ட மூவரு தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கும்போது யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தோம், நீதியை குறித்தோம், நியாய தீர்ப்பை குறித்தோம் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தோம், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் நீதியை குறித்தோம் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே
நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணரும். 3 காரியங்கள் 16ஆம் அதிகாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து, ஏனென்றால் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்ன காரியம் செய்யாதபடியினாலே பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நீதி நமக்கு கிடைக்கப்பெறும்படியாக இங்கே நீதி குறித்து சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார், அவரை நாம் இனி காண முடியாது. ஆகவே பிதாவினிடத்தில் சென்று விட்டபடியினாலே அந்த நீதி குறித்து, இயேசு கிறிஸ்துவின் நீதி குறித்து நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் உணர்த்துவார். 3ஆவதாக, இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது, பிசாசானவன் மேற்கொள்ளப்பட்டு விட்டான் சிலுவையிலே என்கிற காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவன் பாவத்தை குறித்து அறிந்தவனாய் இருக்க வேண்டும், தேவனுடைய நீதியை குறித்து அறிந்தவனாய் காணப்பட வேண்டும். அடுத்தது 3வது, நியாய தீர்ப்பை குறித்து அறிந்தவனாய் காணப்பட வேண்டும். என்னிடத்தில் இந்த குறைபாடுகள் இருக்கும் என்றால் கிறிஸ்து என்னிடத்தில் வாசமாக இல்லை என்று சொல்லி அர்த்தம். ஆகவே தான் வேதம் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால், யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. யாரை, எந்த உலகத்தை குறித்து சொல்றாரு? யாரை குறித்து சொல்லுகிறார்? எந்த உலகத்தை குறித்து ஆண்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு? பூமி உருண்டையா? இல்லை, தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத, கிறிஸ்துவை விசுவாசியாத ஒரு உலகம், அவிசுவாசிகளுடைய உலகத்தை குறித்து சொல்றார். பாவிகள் இல்லை. ஏன்னா மனம் திரும்பி வருகிற பாவியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். யார் ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுகிறானோ அவனுக்கு ஆண்டவர் இரக்கத்தை செய்வான். ஆனால் மனம் திரும்ப முடியாம நான் இங்கே தான் நிற்பேன்னு சொல்லிட்டு ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்காம, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, கிறிஸ்துவின் மீது, பிதாவாகிய தேவன் மீதும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் மீதும் விசுவாசம் இல்லாமல் யார் ஒருவன் வெளியே நின்று கொண்டிருக்கிறானோ அவன் விசுவாசிக்க மாட்டான் சொல்லப்படும். உலகம், அந்த உலகம் விசுவாசியாதவர்களுடைய உலகம், அவிசுவாசிகளுடைய உலகம், சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஏனென்றால் இப்போ ஒரு பொருளை நாம் தேடுறோம்னா அந்த பொருள் அங்கே இருக்கிறதுனால தானே தேடுறோம். இல்லாத பொருளை தேடுவோமா? சொல்லுங்க. இல்லாத பொருளை நாம் தேடுவோமா? இருக்கிற பொருளை தான் தேடுவோம். எங்கேயோ மாற்றி வச்சிட்டோம் போல இருக்க. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார் இந்த இடத்துல, உங்களுக்குள் அவர் இருப்பதனால, உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ பரிசுத்த ஆவி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் உங்களுக்குள்ளே இருக்காங்களா இல்லையா? அதனால தான் இப்போ தேடி வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகவே அவருடைய பாடு மரணம், இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம் அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் நான் எனக்குள்ளே காணப்படுகிறது என்றால் அவர்கள் எனக்குள்ளே காணப்படுகிறவராய் இருக்கிறார்கள். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார், நான் அவருக்கு சாட்சியிடுகிறேன். அதை தான் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லும்போது பிரதான கற்பனையில் சொல்லுகிறார். வாசிங்க. பத்தொன்பதுலேருந்து, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். போதும். இப்போ நல்லா கவனிங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வெளியே ஏற்படுகிற மாற்றத்தை சாட்சியிட, ஏன்னா 2-3 சாட்சிகள்னால காரியங்கள் நிலைவரப்படுகிறது. இப்போ வெளியே நான் மாறிட்டேன், நான் இனி பாவி அல்ல, நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுக்கிறத சாட்சியிடுறது யார்? வெளியே இருக்கிற மாற்றத்தை
பிதா குமாரன் பரிசுத்தாவினர் இல்லை. உங்கள் கூட இருக்கிற சபையார், உங்கள் கூட இருக்கிற உறவினர்கள், யார் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிற்கிறாங்களோ அந்த போதகர், 3 பேர் நிற்கிறாங்களா? போதகர், உங்களுடைய உறவினர்கள், அதே போல் சபையார், 3 பேரும் இந்த இடத்துல சாட்சிகளாக இருக்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை யார் சாட்சிடுவா? அப்பா அவன் மாறிட்டான், அவனுக்குள்ளே இருக்கிற பாவத்திலிருந்து இனி அந்த பாவத்தின் காரியங்கள் அவனிடத்துல காணப்படாது என்கிற அடையாளத்தை சாட்சிடுவது யார்? வெளியில் இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அடுத்த நாள் போய் எல்லா திருட்டுத்தனமும் எல்லா காரியமும் செஞ்சா நம்ம சாட்சி நிற்காது, உள்ளுக்குள்ளே ஏற்படுகிற மாற்றத்தை. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சாட்சிக்கு யாரை நீங்கள் கூப்பிடுங்க? அவனுக்குள் வாசமாய் இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை நீங்கள் சாட்சியிடுங்கள். அவர்களுடைய நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள். இங்கே வேற எதுவுமே கிடையாது. அப்ப எனக்குள்ள ஏற்படுகிற மாற்றத்தை மூவரு தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சாட்சியிடுகிறவாய் கடந்து வருகிறார்கள். எனக்கு வெளியே ஏற்படுகிற மாற்றத்தை எனக்கு முன்பதாக நிற்கிற, எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக நிற்கிற என்னுடைய போதக, என்னுடைய சபை விசுவாசிகள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், எனக்கு முன்பாக நிற்கிறவர்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்களோ அத்தனை பேரும் சாட்சிகள். அப்போ இந்த சாட்சிகளை ஆண்டவர் ஏற்படுத்த சொல்ல, ஏன்னா 2-3 சாட்சிகள்னால காரியம் நிலைவரப்படுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் அதை தான் சொல்ல. இப்போ இந்த சாட்சிகளை அடைந்த பிறகு, பெற்ற பிறகு, உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும்போது வேற யார் 2 பேர் கூட இருக்கிறா? பிதாவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்னா நாங்கள் அவனோடு வாசம் பண்ணுவோம். யார் சொன்னது? இதை இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். நாங்கள் அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ நமக்குள் இருந்து கிரியை செய்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்போம், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம், தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், கண்ணால் காண்கிற சகோதர சகோதரிடத்தில் அன்பு கூறுவோம், அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவோம், அவர் கொடுத்த ஆசீர்வாதமாகிய உன்னதமான வீட்டை நித்திய கானானுக்குள்ளே பிரவேசிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் வழி நடத்துவாராக. ஆமென்.